உலகின் மிக கடினமான வைரத்தையும் காலையில நீங்க குளிக்கும்போது உங்க கைகள்ல உருவாகுற அந்த மென்மையான சோப்பு நுரையும் உருவாக்குறது அடிப்படையில ஒரே ஒரு துகள் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ம் நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுதான் முழுமையான உண்மை. ஆமா, அது வேற எதுவும் இல்ல, கார்பன் தான். நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது எடுத்துக்கிற மருந்து, ஏன் உங்க வாகனங்கள்ல பயன்படுற எரிபொருள்னு எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கிற இந்த கார்பன் பத்தின ஆழமான அலசலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். கண்டிப்பா. இந்த பயணம் ரொம்பவே ஆச்சரியங்கள் நிறைஞ்சதா இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல பல 100 தனிமங்கள் இருந்தாலும் கார்பனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது உண்மைதான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சுக்கிட்டு இந்த ஒற்றை அணுவோட மாயாஜால உலகத்துக்குள்ள நாம் பயணிக்க போறோம். கார்பன் இல்லாம மனித வாழ்க்கையை நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? ஆமா, அது 100க்கு 100 உண்மை. இந்த ஆழமான அலசலோட நோக்கமே பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றியுள்ள அன்றாட பொருட்கள்ல கார்பன் எப்படி இவ்ளோ நுட்பமா செயல்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனிம வரிசை அட்டவணையில இருக்கிற மத்த எல்லா தனிமங்களை விட ஒரு பிரம்மாண்டமான சாதன கார்பன் கிட்ட இருக்கு. ஓ, அந்த 5 மில்லியன் கணக்க சொல்றீங்களா? ஆமாங்க. நம்ம குறிப்புகளின்படி இயற்கையாகவும் செயற்கையாகவும் உருவான கார்பன் சேர்மங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கும் அதிகம். அதாவது 50 லட்சத்துக்கும் அதிகமான சேர்மங்கள். இத படிக்கும்போதே எனக்கு தலை சுத்திடுச்சு. இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல ஒரு சாதாரண அணுவால எப்படி இத்தனை மாயங்களை செய்ய முடியுது? இதோட பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் என்ன? இதை நாம் ஒரு பரந்த நோக்குல பார்த்தோம்னா, இந்த 5 மில்லியன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான எண்ணுக்கு காரணமே கார்பனோட 2 தனித்துவமான பண்புகள் தான். 2 பண்புகளா? அது என்னென்ன? முதலாவது அதோட சங்கிலித் தொடராகும் தன்மை. இது ஆங்கிலத்துல கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டனேஷன். ஆமா. பொதுவா மத்த அணுக்கள் தங்களுக்குள்ள இணைந்து ஒரு சின்ன மூலக்கூறை உருவாக்கும், அவ்வளவுதான். ஆனா கார்பன் பாத்தீங்கன்னா இன்னொரு கார்பன் அணுவோட இணைந்து அப்புறம் அது இன்னொன்னு கூட இணைந்து ஒரு முடிவற்ற நீண்ட சங்கிலி மாதிரி தன்னைத்தானே இணைச்சுக்கிற அபாரமான திறன் கொண்டது. அதாவது நிறைய மனிதர்கள் ஒருத்தர் கை கோர்த்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சங்கிலிய உருவாக்குற மாதிரி சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. இதோட அந்த இரண்டாவது பண்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுதான் 4 இணைத்திறன் அமைப்பு, அதாவது டெட்ராவேலன்சி. டெட்ராவேலன்சி பேரே ரொம்ப அறிவியல் பூர்வமா இருக்கே. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்ல. கார்பன் அணுவுக்கு 4 கைகள் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. 4 கைகளா? சரி. இந்த 4 கைகளை வச்சுக்கிட்டு அது மத்த கார்பன் அணுக்கள மட்டும் இல்லாம ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர்னு மத்த தனிமங்களையும் ரொம்ப ஈஸியா புடிச்சுக்குது. ஓஹோ, அப்படி ஒரு வசதி இருக்கா? ஆமா, இது சகப்பிணைப்பு முறையில நடக்குது. அதாவது கோவேலண்ட் பாண்ட். எலக்ட்ரான்களை தங்களுக்குள்ள சமமா பகிர்ந்துகிட்டு ஒரு வலுவான நட்பை உருவாக்குது. புரியுது. இந்த முடிவற்ற சங்கிலி தொடரும் அந்த 4 கைகளும் சேர்ந்து தான் இந்த 5 மில்லியன் சேர்மங்களை உருவாக்குது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி, அதுதான் அடிப்படை. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இவ்ளோ லட்சம் சேர்மங்கள் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் பொதுவா சில குணங்கள் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நாம கரிமச் சேர்மங்கள், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே தான் கொண்டு வரோம். நம்ம குறிப்புகள்ல இது கனிமச் சேர்மங்களை விட, அதாவது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை விட குறைவான உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டதுன்னு இருக்கு. இது ஏன்னு விளக்க முடியுமா? இத புரிஞ்சுக்க நீங்க சாதாரண சமையல் உப்பை நினைச்சு பாருங்க. உப்பு ஒரு கனிமச் சேர்மம். உப்பை உருக்குறது மிக மிக கடினம். ஆமா, உப்பு அவ்வளோ சீக்கிரம் உருகாது. ஏன்னா அதுல இருக்கிற அணுக்கள் ஒன்னோடு ஒன்னும் மிக வலுவா பிணைக்கப்பட்டிருக்கு. ஆனா கார்பன் சேர்மங்கள் அப்படி இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவை எலக்ட்ரான்களை பகிர்ந்துகிட்டு சகப்பிணைப்பை உருவாக்குது. ஒரு மூலக்கூறுக்குள்ள இருக்கிற பிணைப்பு வலுவா இருந்தாலும் ஒரு மூலக்கூறுக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு மூலக்கூறுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசை மிக குறைவு. ஓ, அப்போ ஒட்டுமொத்த கட்டமைப்பு கொஞ்சம் பலவீனமா இருக்குமோ? ஆஹா, அதனா கொஞ்சம் லெக்கம் பொடுத்துறதே அவை எளிதில பிரிஞ்சிடும். இதனாலதான் பாத்தீங்கன்னா பெட்ரோல், ஆல்கஹால் மாதிரி கரிமச் சேர்மங்கள் சாதாரண அறை வெப்பநிலையிலேயே காத்துல ஈஸியா ஆவியாகிடுது. ஓஹோ, இப்போ புரியுது. அதே போல இந்த கார்பன் சேர்மங்கள் பெரும்பாலும் தண்ணீல கரையறதில்லைன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனா ஈத்தர், டொலுவீன் மாதிரி கரிம கரைப்பான்கள்ல மட்டும் கரையுதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஆமா, வேதியியல்ல ஒரு சுலபமான விதி இருக்கு. லைக் டிசால்வ்ஸ் லைக். அதாவது ஒரே மாதிரியானவை தங்களுக்குள்ள கரையும். ஒரே மாதிரியானவை கரையும். தண்ணி ஒரு துருவத்தன்மை, அதாவது போலர் தன்மை கொண்ட மூலக்கூறு.
ஆனா பெரும்பாலான கார்பன் சேர்மங்கள் துருவத்தன்மை அற்றவை. அதனால அவை தண்ணியோட ஒட்டாது. எண்ணெய் தண்ணியில மிதக்கிற மாதிரி சொல்றீங்களா? அதேதான். ஆனா அதே சமயம் ஈத்தர் மாதிரி கரிம கரைப்பான்கள்ல அவை ரொம்ப ஈஸியா கரைஞ்சிடும். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. நம்ம குறிப்புகள்ல மாற்றிய பண்பு, அதாவது ஐசோமெரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வருது. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை வச்சுக்கிட்டு வேறுபட்ட பண்புகளை காட்டுறதுன்னு இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதை நான் படிக்கும்போது சின்ன வயசுல நாம விளையாடுவோமே லெகோ பிளாக்குகள், அதுதான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. லெகோ பிளாக்குகளா? ரொம்ப நல்ல உதாரணம். இப்போ உங்ககிட்ட ஒரே நிறம், ஒரே அளவு இருக்கிற 10 லெகோ பிளாக்குகள் கொடுத்தா உங்களால அதை வச்சு ஒரு நேர்கோட்ல ஒரு ரயிலையும் உருவாக்க முடியும், அல்லது ஒரு வட்ட வடிவலான வீட்டையும் உருவாக்க முடியும் இல்லையா? கார்பன் அணுக்களும் இப்படிதான் செயல்படுதா? அந்த லெகோ பிளாக்ஸ் உதாரணம் இத மிகச்சரியா விளக்குது. அதே கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் தான் அங்க இருக்கும். ஆனா அவை தங்களை நேர்கோட்ல அமைச்சுக்கிட்டா அதை திறந்த அமைப்புடைய சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓபன் செயின் காம்பவுண்ட்ஸ். ஓகே, நேர்கோட்ல இருந்தா திறந்த அமைப்பு. ஆமா. அதே அணுக்கள் தங்களை ஒரு வளையமா மூடிக்கிட்டா அத வளையச் சேர்மங்கள், அதாவது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்றோம். வடிவம் மாறும் போதே அதோட குணங்களும் மாறிடுமா? கண்டிப்பா, வடிவம் மாறும்போதே அதோட வேதியியல் மற்றும் இயற்பியல் குணங்கள் முழுமையா மாறிடும். இந்த திறந்த அமைப்புடைய சேர்மங்களிலே பாத்தீங்கன்னா நிறைவுற்ற சேர்மங்கள், நிறைவுறா சேர்மங்கள்னு 2 வகைகள் இருக்கிறதா குறிப்புகள் சொல்லுது. சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஆமா, கார்பன் அணுக்கள் எல்லாமே ஒற்றை பிணைப்புல, அதாவது சிங்கிள் பாண்ட்ல இருந்தா அது நிறைவுற்ற சேர்மம். இரட்டை அல்லது முப்பிணைப்புல இருந்தா அது நிறைவுறா சேர்மம். கரெக்ட். சரி, கண்ணுக்கே தெரியாத இந்த அணுக்களுக்குள்ள இரட்டை பிணைப்பு இருக்கா இல்ல ஒற்றை பிணைப்பு இருக்கான்னு ஆய்வகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக ஒரு புரோமின் நீர் சோதனை அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதா சொல்லப்படுதே, அது எப்படி வேலை செய்யுது? இது வேதியியல்ல இருக்கிற ஒரு அற்புதமான மேஜிக் மாதிரி. புரோமின் நீர் அப்படிங்கிறது பொதுவா ஒரு சிவப்பு பழுப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு திரவம். சரி. நீங்க பரிசோதிக்கிற சேர்மம் ஒருவேளை நிறைவுறா சேர்மமா இருந்தா, அதாவது இரட்டை அல்லது முப்பிணைப்பு கொண்டதா இருந்தா, அதுல இந்த புரோமின் நீரை சேர்த்த உடனே அந்த சிவப்பு பழுப்பு நிறம் முற்றிலுமா மறைஞ்சிடும். கலர் அப்படியே காணாம போயிடுமா? ஆமா, டீகலரைசேஷன் ஆயிடும். நிறம் மாறினா அது நிறைவுறா சேர்மம், நிறம் மாறலைனா அது நிறைவுற்ற சேர்மம். ஒரு நிமிஷம் இருங்க, இது எப்படி நடக்குது? அந்த நிறம் திடீர்னு எங்க தான் போகுது? அந்த இரட்டை பிணைப்புகளை ஒரு பொறிகதவு, அதாவது ட்ராப் டோர் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. பொறிக்கதவு. இன்ட்ரெஸ்டிங். இரட்டை பிணைப்புல இருக்கிற கார்பன் அணுக்கள் இன்னும் வேற ஏதாவது அணுக்கள் கூட இணைய முடியுமான்னு ஒருவித அழுத்தத்துல காத்துக்கிட்டே இருக்கும். புரோமின் வந்த உடனே அந்த இரட்டை பிணைப்பு உடைஞ்சு திறந்துக்குது. அப்போ அந்த புரோமின் உள்ளே போயிடுமா? ஆமா, அந்த பொறி கதவுக்குள்ள புரோமின் அணுக்கள் போய் மாட்டிக்குது. புரோமின் அணுக்கள் தனியா இருக்கும்போதுதான் அந்த பழுப்பு நிறம் தெரியும். கார்பன் கூட இணைந்து சேர்மமா மாறின உடனே அந்த நிறம் மறைஞ்சிடும். வாவ். ஆனா ஒற்றை பிணைப்பு கொண்ட நிறைவுற்ற சேர்மங்கள்ல இப்படி எந்த பொறிகதவும் இல்லாததால புரோமினால உள்ள நுழைய முடியாது. அதனால நிறமும் மாறாது. அட, இது நிஜமாவே ஒரு மேஜிக் வித்த மாதிரி தான் இருக்கு. அதற்கான அறிவியல் காரணம் இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. சரி, அடுத்த தலைப்புக்கு நாம போவோம். போலாமே. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான புதிய கார்பன் சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்படுறதால அதுக்கு எப்படி பெயர் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் எனக்கு இருந்துச்சு. பலருக்கும் இருக்கிற குழப்பம்தான் அது. ஆரம்ப காலத்துல எறும்பிலிருந்து பெறப்பட்டதால எறும்பை குறிக்கிற லத்தீன் வார்த்தையான ஃபார்மிகா அப்படிங்கறதுல இருந்து ஃபார்மிக் அமிலம்னு பேர் வந்த வரலாற்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 5 மில்லியன் சேர்மங்களுக்கும் எப்படி இப்படி பேர் வைக்க முடியும்? அது சாத்தியமே இல்ல. ஒரு கட்டத்துல உலகெங்கும் உள்ள அறிவியலாளர்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாவே மாறிடுச்சு. ஆமா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வச்சா குழப்பம் வந்துடுமே. அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரே பொருளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சா எப்படி அறிவியலை பகிர்ந்துக்க முடியும்? ஒருவேளை நீங்க ஒரு முக்கியமான மருந்த வாங்க போறீங்கன்னு வச்சுக்குவோம். பேர் குழப்பத்தால வேற ஏதோ ஒரு தவறான ரசாயனம் உங்களுக்கு கிடைச்சா என்ன ஆகுறது? அது ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடுமே. அதனாலதான் IUPAC அப்படின்னு ஒரு உலகளாவிய தரநிலையை உருவாக்குனாங்க. இது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இது ஒரு முறையான பெயரிடும் கலை. அந்த பேரிடும் கலை எப்படி செயல்படுது? ஒரு IUPAC பெயர்ல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கும். அடிப்படை சொல், முன்னொட்டு, அப்புறம் பின்னொட்டு. ரூட் வேர்ட், ப்ரீஃபிக்ஸ் மற்றும் சஃபிக்ஸ், சரியா? ஆமா, கார்பன் சங்கிலியில எத்தனை கார்பன்கள் இருக்கு அப்படிங்கறத அடிப்படை சொல் குறிக்கும். உதாரணமா, ஒரே ஒரு கார்பன் இருந்தா மீத், 2 கார்பன் இருந்தா ஈத். ஓகே. அந்த சங்கிலியில
கிளைகளா வேற ஏதாவது அணுக்கள் இணைஞ்சிருக்கா அப்படிங்கறத முன்னோட்டு குறிக்கும். இறுதியா அந்த சேர்மத்துல என்ன விதமான பிணைப்பு அல்லது வினைச்செயல் தொகுதி இருக்கு அப்படிங்கறத பின்னோட்டு குறிக்கும். வினைச்செயல் தொகுதி, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப். அப்படியானால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண கார்பன் சங்கிலியில இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த வினைச்செயல் தொகுதியை சேர்த்தா அதோட முழு வேதியியல் பண்பும் மாறிடுமா? ஆமா, முழுசா மாறிடும். இது கேட்பதற்கு எப்படின்னா, ஒரு சாதாரண கார்ல இன்ஜினை மட்டும் கழட்டிட்டு ஒரு ரேஸ் காரோட இன்ஜினை பொருத்துற மாதிரி இருக்கு. வெளிப்புறம் பார்க்கறதுக்கு அதே கார் மாதிரி இருந்தாலும் அதோட வேகம், செயல்பாடெல்லாம் முற்றிலுமா மாறிடும் இல்லையா? அந்த கார் இன்ஜின் ஒப்பீடு மிகச்சரியா பொருந்துது. வேதியியல்ல அந்த இன்ஜின் தான் வினைச்செயல் தொகுதி. ஒரு கரிமச் சேர்மத்தோட அத்தனை வேதியியல் பண்புகளையும் தீர்மானிக்கிறதே அந்த ஒரு சின்ன அணு அல்லது அணுக்களின் தொகுதி தான். ஒரு சின்ன தொகுதி அவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஆமாங்க. உதாரணமா, ஈத்தேன் அப்படிங்கிறது சாதாரண வாயு. அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு அதுக்கு பதிலா -OH அப்படிங்கிற வினைச்செயல் தொகுதியை சேர்த்தா அது எத்தனால் அப்படிங்கிற திரவமா, அதாவது ஆல்கஹாலா மாறிடுது. ஓ, வாயு திரவமா மாறிடுது. ஆமா, -OH சேர்ந்தா அது ஆல்கஹால். அதே போல -CHO சேர்ந்தா அது ஆல்டிஹைடு, -COOH சேர்ந்தா அது கார்பாக்சிலிக் அமிலம். ஒரே ஒரு தொகுதி அந்த சேர்மத்தோட முழு இயல்பையும் அப்படியே புரட்டி போட்டுருது. இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்புகள்ல பார்த்தேன். படிவரிசை சேர்மங்கள், அதாவது ஹோமோலோகஸ் சீரீஸ். CH2 அப்படிங்கிற பொதுவான வேறுபாட்டுல அமைஞ்சிருக்கிற சேர்மங்கள் இதுன்னு ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு நிறை 14 AMU என்ற அளவுல சீரா வேறுபடுதுன்னு குறிப்புல இருக்கு. AMU அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது அணுநிறை அலகுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது ஏன் சரியா 14 AMU அளவுல வேறுபடுது? இதை ஒரு ரயிலோட ஒப்பிட்டு பாருங்க. மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன் இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை. சரி, மீத்தேனோட ஒரு CH2 தொகுதியை சேர்த்தா அது ஈத்தேன், ஈத்தேனோட ஒரு CH2 சேர்த்தா அது புரோப்பேன். அதாவது ரயில்ல ஒவ்வொரு பெட்டியா இணைச்சுக்கிட்டே போற மாதிரி. நல்ல உதாரணம். இப்போ கணக்கு பாருங்க. ஒரு கார்பனோட அணு நிறை 12 AMU, 2 ஹைட்ரஜனோட அணு நிறை 2 AMU, ஆக மொத்தம் 14 AMU. ஓஹோ, 12 + 2 14. ஆமா, ஒவ்வொரு முறை நீங்க CH2 பெட்டியை இணைக்கும் போதும் அதோட எடை சரியா 14 AMU அதிகரிக்குது. ஆனா அதுல இருக்கிற வினைச்செயல் தொகுதி மாறாததால ஒட்டுமொத்த ரயிலோட, அதாவது அந்த சேர்மத்தோட வேதியியல் பண்புகள் ஒரே மாதிரியாவே இருக்கும். வாவ், இயற்கையோட இந்த கட்டமைப்பு எவ்ளோ நேர்த்தியா இருக்கு பாருங்க. சரி, இந்த பெயரிடும் முறைய கத்துக்கிட்ட பிறகு கார்பன் குடும்பத்தோட 2 மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார்களை நாம சந்திக்க வேண்டிய நேரம் இது. சூப்பர் ஸ்டார்களா? கண்டிப்பா பாத்துருவோம். முதலாவது பாத்தீங்கன்னா எத்தனால். எத்தனால் அப்படிங்கறதும் பலருக்கும் மதுபானங்கள் மட்டுமே நினைவுக்கு வரலாம். ஆனா அது உண்மை இல்ல. சானிடைசர்கள், இருமல் மருந்துகள், ஏன் நாம உணவுல வாசனைக்காக சேர்க்கிற வெண்ணிலா எசன்ஸ்ல கூட எத்தனால் தான் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா, எத்தனால் நிறைய இடங்கள்ல பயன்படுது. ஆனா இது எப்படி தயாரிக்கிறாங்க? கரும்பு சாட்டோட கழிவு பாகு, மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது, அப்புறம் ஈஸ்ட், இதுலெல்லாம் என்ன பங்கு வகிக்குது? கரும்புச்சாட்டுல இருந்து சர்க்கரையை பிரித்தெடுத்த பிறகு கிடைக்கிற அடர்த்தியான கருமையான திரவம்தான் கழிவுப்பாகு. இதுல இன்னும் நிறைய சர்க்கரை மீதம் இருக்கும். இதுல தான் நாம ஈஸ்ட் அப்படிங்கிற நுண்ணுயிரிய சேர்க்கிறோம். ஈஸ்ட் ஒரு பூஞ்சை தானே? ஆமா, அது உயிருள்ள ஒரு பூஞ்சை. அது இந்த சர்க்கரையை சாப்பிட்டு உயிர் வாழுது. இந்த செயல்முறையைத்தான் நாம நுதித்தல், அதாவது ஃபெர்மெண்டேஷன் சொல்றோம். அப்படியானால் என்ன சொல்றதுன்னா, ஈஸ்ட் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு எத்தனால வெளியேற்றுறதா? கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லலாம். ஈஸ்ட்ல இன்வெர்டேஸ் மற்றும் ஜைமேஸ் அப்படிங்கிற 2 முக்கிய நொதிகள் இருக்கு. என்சைம்ஸ்னு சொல்லுவோம். சரி, இந்த நொதிகள் உயிரியல் கத்திரிக்கோள்கள் மாதிரி செயல்பட்டு சர்க்கரை மூலக்கூறை வெட்டி எத்தனாலாக மாற்றிடுது. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இப்படி கிடைக்கிற எத்தனால் 100% தூய்மையானதா? எனக்கும் அதே சந்தேகம்தான் இருக்கு. இயற்கையான நொதித்தல் முறையில 100% தூய்மையான ஆல்கஹால் கிடைக்க வாய்ப்பில்லையே. கிடைக்காது. நொதித்தல் மூலமா நமக்கு கிடைக்கிறதே வெறும் 15 முதல் 18% ஆல்கஹால் மட்டுமே. மீதம் முழுவதும் நீர்தான். அப்போ எப்படி தூய்மையாக்குறது?
அத பலமுறை காய்ச்சி வடிக்கும்போது, அதாவது டிஸ்டிலேஷன் பண்ணும்போது 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் கலந்த ஒரு கலவை கிடைக்கும். இத தொழிற்சாலைகள்ல எரிசாராயம் அல்லது ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு அழைப்பாங்க. ஓ, இதுதான் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டா? ஆமா. இத மீண்டும் சில சிறப்பு ரசாயன முறைகளுக்கு உட்படுத்தி காய்ச்சி வடிக்கும்போது தான் நமக்கு 100% தூய ஆல்கஹால் அல்லது தனி ஆல்கஹால் கிடைக்குது. அப்சல்யூட் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அடுத்த இரண்டாவது சூப்பர் ஸ்டார் எத்தனோயிக் அமிலம். இத அசிட்டிக் அமிலம்னோ வீடுகள் நம்ம வினிகர்னோ அழைக்கிறோம். ஊறுகாய் கெட்டு போகாம இருக்க நம்ம பயன்படுத்துற அதே வினிகர் தான். இதுவும் கார்பன் சேர்மம் தானா? இதை எப்படி உருவாக்குறாங்க? ஆமா, இதுவும் கார்பன் சேர்மம் தான். நம்ம சற்று முன் பார்த்தோமே எத்தனால், அத பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மாதிரி பொருட்களை வச்சு ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது, அதாவது ஆக்சிடேஷன் பண்ணும்போது அது எத்தனாயிக் அமிலமா மாறிடுது. வெறும் ஆக்சிஜனை சேர்த்தா போதுமா? ஆமா. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 100% தூய எத்தனாயிக் அமிலத்தை நீங்க மிகவும் குளிர்ந்த வெப்பநிலையில வச்சா அது பார்க்கறதுக்கு பனிக்கட்டி போலவே படிகங்களா மாறி உறைஞ்சிடும். அட, பனிக்கட்டி மாதிரியா? ஆமா. இதனால இதுக்கு தூய அசிட்டிக் அமிலம் அல்லது பனிக்கட்டி அசிட்டிக் அமிலம், அதாவது கிளீசியல் அசிட்டிக் ஆசிட்னு ஒரு சிறப்பு பேரும் உண்டு. இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம அன்றாடம் பயன்படுத்துற பொருள்களை பத்தின நம்ம பார்வையை முற்றிலுமா மாத்துது. அப்படியே சற்று நகர்ந்து நம்மை சுத்தமா வச்சுக்க உதவுற சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் உலகத்துக்குள்ள நுழைவோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. நான் கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க நீங்க வாங்குற சோப் அட்டையோட பின்புறம் TFM அப்படின்னு இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, TFM அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், அதாவது மொத்த கொழுப்பு பொருட்கள். இதுதான் ஒரு சோப்போட தரத்து குறிக்கிற அளவுகோல். உங்க சோப்போட TFM சதவீதம் அதிகமா இருந்தா அது ஒரு சிறந்த சோப்பு. கரெக்ட். நம்ம தரவுகள்ல இருக்கிற ஒரு படத்துல கூட 76% கிரேட் 1 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இந்த சோப்பு எப்படி அழுக்கு நீக்குது? அது ஒரு அற்புதமான வேதியியல் நடனம். சோப்பு மூலக்கூறு அப்படிங்கிறது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் ஆன ஒரு நீண்ட சங்கிலி. இதுல 2 முனைகள் இருக்கு. 2 முனைகளா? ஆமா. ஒரு முனை நீரை விரும்பும் பகுதி, இது கார்பாக்சிலேட் தொகுதியால் ஆனது. மறுமுனை நீரை வெறுக்கும் பகுதி, இது நீண்ட ஹைட்ரோகார்பன் சங்கிலியால் ஆனது. நீரை விரும்புறது, நீரை வெறுக்கிறது. ஓகே. நீங்க சோப்பை தண்ணியில கரைக்கும்போது இந்த மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றிணைந்து மீசெல்ஸ் அப்படிங்கிற கொத்துகளை உருவாக்குது. இத நான் கற்பனை செய்ய ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி இருக்கா? கயிறு இழுக்கும் போட்டியா? எப்படி சொல்றீங்க? அதாவது சோப்பு மூலக்கூறோட அந்த நீரை வெறுக்கும் வால் பகுதி நேரா போய் உங்க துணியில இருக்கிற எண்ணெய் அல்லது அழுக்குக்குள்ள தன்னை ஒளிச்சுக்குது. அதே சமயம் நீரை விரும்பும் தலைப்பகுதி தண்ணிய பிடிச்சுக்குது. இப்போ நீங்க தண்ணிய ஊற்றி கழுவும் போது தண்ணீர் அந்த தலைகளை பிடிச்சு இழுக்க, அந்த தலைகள் வாள்களை இழுக்க, வாள்கள் நேரடியா அந்த அழுக்கை துணியிலிருந்து பீத்து கொண்டு வெளியே வந்துடுது. நான் சொல்றது சரியா இருக்கா? அந்த கயிறு இழுக்கும் போட்டி உதாரணம் மிகச்சரியான விளக்கம். மீசல்ஸ் அப்படிதான் துணியை விட்டு அழுக்கை பிரிக்குது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உங்க வீடுகள்ல நீங்க பயன்படுத்துறது கடின நீர், அதாவது ஹார்ட் வாட்டரா இருந்தா சாதாரண சோப்பு வேலை செய்யாது. கடின நீர்ல கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் அதிகமா இருக்கும். அது சோப்பை என்ன பண்ணும்? இந்த அயனிகள் என்ன செய்யும் தெரியுமா? சோப்போட அந்த நீரை விரும்பும் தலைப்பகுதியை போய் ஆக்கிரமிச்சுக்கும். இதனால சோப்பு மூலக்கூறால தண்ணீரை இழுக்க முடியாது. மாறாக அது ஒரு வீழ்படிவா மாறிடும். வீழ்படிவுனா? இதத்தான் ஸ்கம் அப்படின்னு சொல்றோம். இது துணியில வெள்ளையா படிஞ்சு துணியை சுத்தமாக்குறதுக்கு பதிலா அதை கெடுத்துடும். ஓஹோ, இதனாலதான் சோப்புக்கு பதிலா நாம டிட்டர்ஜென்ட்டுகளை அதிகம் பயன்படுத்துறோமா? டிட்டர்ஜென்ட்டுகளுக்கும் கடின நீருக்கும் என்ன தொடர்பு? ஆமா, டிட்டர்ஜென்ட்டுகள் அப்படிங்கிறது பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படுற நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலிகளை கொண்ட சல்போனிக் அமிலத்தோட உப்புகள். பேரே ரொம்ப நீளமா இருக்கே. ஆமா. ஆனா இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவற்றோட தலைப்பகுதிக்கும் கடின நீர்ல இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயானிகளுக்கும் ஒத்து வராது. அதனால டிட்டர்ஜென்ட்கள் கடின நீர்லயும் வீழ்படிவு உருவாக்குறதில்ல. அப்போ அது ஹாட் வாட்டர்லயும் நல்ல வேலை செய்யுமா? கண்டிப்பா. அவை கடின நீர்லயும் மிகச்சிறப்பா செயல்பட்டு நுரைய உருவாக்குது. ஆனா நம்ம குறிப்புகள்ல டிட்டர்ஜென்ட்ஸ்னால ஏற்படுற ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை பத்தியும் குறிப்பிட்டிருக்கு. இத நாம நடுநிலையோட அணுகணும்.
ஆமா, அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. சோப்புகள் விலங்கு அல்லது தாவர கொழுப்புல இருந்து தயாரிக்கப்படுறதால நீர்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் அந்த கார்பன் சங்கிலிகளை ரொம்ப ஈஸியா சாப்பிட்டு சிரிச்சிடும். பயோடிகிரேடபிள்னு சொல்லுவாங்களே அது. இதனால சோப்பால சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படி இல்லையாமே. உண்மைதான். டிட்டர்ஜென்ட்கள் பெட்ரோலியத்திலிருந்து செயற்கையா உருவாக்கப்படுறவ. அதுல இருக்கிற கார்பன் சங்கிலிகள் ரொம்ப நீண்டதாகவும் நிறைய கிளைகளுடனும் இருக்கும். பிரான்ச்டு செயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த கிளைகள் தான் பிரச்சனையா? ஆமா, நீர்ல இருக்கிற நுண்ணுயிரிகளால இந்த சிக்கலான கிளை சங்கிலிகளை அடையாளம் கண்டு சிதைக்க முடியாது. இத நான் பயோடிகிரேடபிள், அதாவது உயிரிய சிதைவற்றவைன்னு சொல்றோம். ஓ, இது இயற்கைக்கு ரொம்ப ஆபத்தாச்சே. ஆமாங்க, இதனால நாம பயன்படுத்திய டிட்டர்ஜென்ட் நுரைகள் ஏரிகள் மற்றும் ஆறுகள்ல பல வருஷங்களுக்கு அப்படியே தங்கி பெரிய அளவுல நீர் மாசுபாட்டை ஏற்படுத்துது. ரொம்ப வருத்தமான விஷயம்தான். அப்படியானா இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொல்றதுனா, இயற்கையான கரும்பு சாற்றுல இருந்து கிடைக்கிற ஆல்கஹால் ஆகட்டும், நம்ம உணவு பதப்படுத்துற வினிகர் ஆகட்டும், இல்ல கயிறு இழுக்கும் போட்டிய போல நம்ம துணிகள்ல இருக்கிற அழுக்க பிரித்தெடுக்கிற மீசல்ஸ் அமைப்பு கொண்ட சோப்புகள் ஆகட்டும், ம், இது அனைத்தோட மையத்திலும் இருக்கிறது அந்த 5 மில்லியன் ரகசியங்களை கொண்ட ஒற்றை கார்பன் அணுதான். அந்த 4 கைகளும் சங்கிலித் தொடராக்கும் தன்மையும் தான் உலகையே இயக்குதுன்னு சொல்லலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு நுட்பமான வேதியியல் விதிகளால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கார்பன் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. இப்படியாப்பட்ட ஒரு ஆழமான அலசலோட இறுதியில இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட நாங்க நிறைவு செய்றோம். நாம எல்லாரும் அடிப்படையில கார்பனால உருவாக்கப்பட்ட உயிரினங்கள். நாம நம்ம மேல படிகிற கார்பன் சார்ந்த அழுக்குகளை கார்பனால உருவாக்கப்பட்ட சோப்புகளை கொண்டே சுத்தம் செய்றோம். ஆமா, அப்படியானால் அறிவியல் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிற நிலையில எதிர்காலத்துல இதே கார்பன் சேர்மங்களோட மூலக்கூறு அமைப்ப லேசா மாற்றி அமைக்கிறது மூலமா இன்னைக்கு டிட்டர்ஜென்ட்டுகளால ஏற்படுற நீர் மாசுபாட்டை முற்றிலுமா தடுக்கிற ஒரு புதிய சூப்பர் கிளீனர் சேர்மத்தை, அதுவும் இயற்கைக்கு எந்த தீங்கும் இல்லாம நம்மால உருவாக்க முடியாதா? அது சாத்தியமான ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா. அப்படி ஒரு வேதியியல் மாற்றம் நடந்தா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுடன் உங்களை சந்திக்கிறோம்.